ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறவர். அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிற தேவன். இன்றைக்கு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழலிலே நாம் பாதுகாப்பற்று இருக்கிறோம். இதோ நாம் போகிற பாதையிலே, போகிற வழியிலே எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ சிந்தனைகளிலே நேர்மாறாட்டங்கள், தற்கொலை எண்ணங்கள், இப்படி பல காரியங்களில் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசன புடமிடப்பட்ட வசனத்தின்படி நடக்கிற அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமுமாய் இருக்கிறாராம், அவர் பாதுகாப்பாய் இருக்காராம். தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும். பாருங்கள், இதே வார்த்தையை தான் ஆபிரகாமுக்கு சொன்னார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். அதே போல அவனை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்திற்கு வந்திருக்க உனக்கு, என்னையே அண்டிக் கொண்டிருக்கிற எனக்கு, உனக்கு என்னையே அடைக்கலமாக என்னுடைய சமூகத்திலேயே இருக்கிற உன்னை பார்த்து உன்னை நான் கைவிடுவானா? நானே உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன் மகனே. எத்தனை எதிரி வந்தாலும், எத்தனை பேர் உன்னை படையெடுத்து வந்தாலும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், உன்னை மூழ்கடிக்க சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு அவர் கேடகமுமாய் இருப்பார். எனவே தேவ ஜனமே, பயப்படாதே இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்மை அண்டிக் கொள்ளுகிற எங்களுக்கு நீரே பாதுகாப்பாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அடைக்கலத்திலே, உம்முடைய பாதுகாப்பிலே நாங்கள் வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை ஆசீர்வதித்து, எங்களை உள்ளும் புறமும் ஆண்டவரை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காய் நன்றி. பிசாசனுடைய போராட்டங்களுக்கும் மனிதனுடைய சூழ்ச்சிகளுக்கும் எங்களை தப்புவிக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்கள் கேடகம் என்று சொல்லி உம்மை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.